ஆஷா, அதுதான் அவள் வளர்ந்த அனாதை இல்லத்தின் பெயர். ஆனால் லக்ஷ்மியின் வாழ்க்கை அகராதியில் அப்படி ஒரு வார்த்தைக்கு, நம்பிக்கை, இடமே இல்லை. அந்த ஆஷா கட்டிடத்திற்கு பழைய மரசாமான்களின் வாசம், ஃபினாயில் வாசம், பின்ன எப்போதும் ஈரமாக தரை துடைக்கும் துணியின் வாசம் என இவையே நிரந்தரமாக இருந்தது. ஒவ்வொரு சாயங்காலமும் 4:30 மணிக்கு ஸ்கூல் விடும் மணி சத்தம் கேட்டதும் லக்ஷ்மி ஓடிப்போய் மேற்கு பக்கம் இருக்கும் பொது அறைக்கு வந்து விடுவாள். அங்கே பாதியளவு மட்கிப்போன அந்த மர ஜன்னலின் ஓரமாக அவள் இடம் பிடிப்பாள். அந்த ஜன்னலுக்கு வெளியே சாலையின் மறுபக்கம் மஞ்சள் நிறம் பூசப்பட்ட ஒரு சிறிய வீடு இருந்தது. அந்த வீட்டின் முற்றத்தில் 4 மண் டீயின் ஆவி பறக்கும் கோப்பைகளுடன் ஒரு அப்பா, அம்மா, அவர்களுடைய மகள் அமர்ந்திருப்பார்கள். அப்பா சொல்லும் ஜோக்கை கேட்டு அம்மா வாய்ப்பொத்தி சிரிப்பார். மகளின் தலையை கோதி விடுவார். சில சமயம் அப்பா பேப்பரிலிருந்து எதையோ சீரியஸாக படித்து காட்டுவார். அந்த காட்சி லக்ஷ்மிக்கு ஒரே நேரத்தில் இனிப்பாகவும் வேதனையாகவும் இருக்கும். அவர்கள் உள்ளே போனதும் லக்ஷ்மி தன் கட்டிலுக்கு அடியில் ஒளித்து வைத்திருந்த சிறிய தகர பெட்டியை வெளியே எடுப்பாள். அதை திறக்கும்போது ஒரு பழைய வாசனை அறையில் பரவும். அதற்குள் இருக்கும் அவளுடைய ஒரே சொத்து ஏதோ ஒரு பழைய குமுதம் பத்திரிகையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு குடும்பப் படம்தான். ஒரு விளம்பரப் படம். சிரிக்கும் ஒரு அப்பா, அவரை அன்போடு பார்க்கும் ஒரு அம்மா, அவர்களின் கைகளில் ஒரு குழந்தை. தூசியும் ஈரமும் படாமல் இருக்க அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் பொதிந்து வைத்திருந்தாள். இரவில் எல்லாரும் உறங்கியதும் அந்த படத்தில் இருக்கும் அம்மாவின் முகத்தில் அவள் விரல் ஓட்டுவாள். அம்மா என்று சத்தமில்லாமல் அழைப்பாள். அப்பா என்று மெல்ல முணுமுணுப்பாள். அவளுக்கு பணமோ சுகசௌகரியங்களோ விலையுயர்ந்த உடைகளோ தேவையில்லை. சொந்தம் என்று நெஞ்சோடு அணைத்துக்கொள்ள, மகளே என்று அன்பாகவோ கோபமாகவோ ஒருமுறை கேட்க, உரிமையோடு சண்டை போடவாவது தகுதியுள்ள சிலரைதான் அவள் தேடினாள். ஆஷாவின் குளிர்ந்த சுவர்களுக்குள் தனியாக இருந்தபோது அவள் கனவு கண்ட ஒரே விஷயம் வேர்கள் உள்ள ஒரு வாழ்க்கை. 20வது வயதில் அந்த வரன் வந்தது. மதர் சுப்பீரியர் அவளை ஆபீஸுக்கு அழைத்தார்கள். லக்ஷ்மி, உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. பையன் துபாயில இருக்கான். பேரு ரோஹித். அவளால் நம்பவே முடியவில்லை. அனாதை இல்லத்திலேயே பெண் பார்க்கும் படலம் மிக வேகமாக நடந்தது. ரோஹித், அவன் அம்மா சரஸ்வதி, தங்கை ரம்யா. சரஸ்வதி அவளை ஏற இறங்க பார்த்தாள். அந்த பார்வையில் அன்பை விட ஒருவித கணக்கு போடும் தன்மைதான் இருந்ததாக லக்ஷ்மிக்கு தோன்றியது. ஆனால் ரோஹித் அப்படியல்ல. அவன் வெட்கத்துடன் அவளை பார்த்து சிரித்தான். அவர்கள் போன பிறகு மதர் சுப்பீரியர் சொல்ல, லக்ஷ்மி, உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் இது. பையனுக்கு உன்னை பிடிச்சிருக்கான். அனாதைங்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லையா? அன்று இரவு வீட்டில் சரஸ்வதி தன் மகனிடம் சொன்னாள், நல்ல அடக்கம் ஒடுக்கமான பொண்ணு. நமக்கு வேற செலவு ஒன்னும் இல்ல. கேள்வி கேட்கவோ முறையிடவோ ஆள் இல்லாத பொண்ணு. வரதட்சணை கொடுக்க நாதி இல்ல. அதனால எப்பவும் அணங்கி போவா. நீ அனுப்புற பணத்தை வச்சு நாம நிம்மதியா இருக்கலாம். ரம்யா வீடு கட்டுற வேலையையும் பார்க்கலாம். ரோஹித்தின் மனதில் அதெல்லாம் இல்லை. அந்த கள்ளங்கபடமில்லாத சிரிப்பும் எதற்கும் குறைபடாத அந்த ஆழமான கண்களும் அவனுக்கு பிடித்திருந்தது. அவள் அனாதை என்பது அவனுக்கு ஒரு குறையாக தெரியவில்லை. மாறாக, நாம் அவளை இன்னும் அதிகமா நேசிக்கலாமே என்றுதான் அவன் நினைத்தான். கல்யாணம் கோயிலில் வைத்து எளிமையாக நடந்தது. மஞ்சள் பட்டுடுத்தி மல்லிகைப்பூ வைத்து அவள் மணவரையில் அமர்ந்திருந்தபோது சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அந்த இல்லத்தின் மதர் மற்றும் சில குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். தாலி கட்டும்போது அவள் கண்கள் கலங்கின. ரோஹித் அவளை பார்த்து புன்னகைத்தான். வீட்டில் நிலைவிளக்கு கொடுத்து உள்ளே அழைக்கும்போது சரஸ்வதியின் முகத்தில் ஒரு செயற்கையான புன்னகை இருந்தது. பால் காய்ச்சி கொடுத்த பின் பாத்திரத்தை சமையலறைக்கு கொண்டு சென்ற லக்ஷ்மியிடம் அவர்கள் சொன்னார்கள், யாரும் இல்லாத உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சது என் பையனாலதான். இந்த குடும்பத்தோட மானத்தை காப்பாத்தணும். அது எப்பவும் ஞாபகத்துல இருக்கணும். அன்று இரவு அறையில் லக்ஷ்மி மௌனமாக அழுவதை பார்த்து ரோஹித் காரணம் கேட்டான். அவள் தயங்கி தயங்கி விஷயத்தை சொன்னாள். அவன் அவளை அணைத்து கொண்டான். நான் இருக்கேன்ல லக்ஷ்மி. அம்மா ஏதோ பாசத்துல சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பெருசா நினைக்காத. இனிமே இந்த வீட்ல நீ தனியா இல்ல. உனக்கு நான் இருக்கேன். இந்த வீடு இருக்கு. அந்த வார்த்தைகள்தான் அதுவரை அவள் கேட்டதிலேயே பெரிய தைரியமும் ஆறுதலும். ரோஹித் விடுமுறை முடிந்து திரும்ப செல்ல இன்னும் 3 மாதங்கள் இருந்தன. அந்த 90 நாட்கள் லக்ஷ்மியின் வாழ்க்கையின் பொற்காலமாக இருந்தது. அதுவரை அவள் அனுபவித்திராத அன்பையும் கவனிப்பையும் அவன் அவளுக்கு கொடுத்தான். அவள் போடும் டீக்கு உலகத்திலே எந்த டீக்கும் இல்லாத ருசி இருப்பதாக ரோஹித் சொல்வான்.
நீ அப்படி என்னத்த ரகசியமா இதுல கலக்குற என்று சிரிப்பான். அன்பு என்று அவள் வெட்கத்துடன் பதில் சொல்வாள். சாயங்காலம் அவளை பைக்கின் பின்னால் அமர வைத்து கடற்கரைக்கு அழைத்து செல்வான். அலைகள் அவள் கால்களைத் தொடும்போது அவர்கள் குழந்தைகளைப் போல சிரித்தார்கள். மணலில் அமர்ந்து அவர்கள் நிறைய பேசினார்கள். அனாதி இல்லத்தின் தனிமையான தருணங்களைப் பற்றி முதல் முறையாக அவள் மனம் திறந்து பேசினாள். அவன் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டான். ஒரு சிறிய வெள்ளிக் கம்மலை வாங்கி அவளுக்கு மாட்டிவிடும்போது சொல்வான், என் பொண்டாட்டிக்கு என்ன ஒரு அழகு. சகோதரி ரம்யா அடிக்கடி வர ஆரம்பித்தது. இந்த நெருக்கம் அவளுக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அண்ணன் இவள ரொம்ப தலையில தூக்கி வச்சுக்கிறான், அவ்வளவு செல்லம் கொடுக்காதீங்க என்று அம்மாவிடம் தனிமையில் சொன்னாள். அப்பா மாதவன் மட்டும் எதிலும் கலந்து கொள்ளவில்லை. சிகரெட் பிடிக்க வெளியே போகும்போது லக்ஷ்மியை பார்த்து லேசாக புன்னகைப்பார். அந்த சிரிப்பில் ஒருவித கையாளாகத்தனமும் ஏதோ சொல்ல தயங்குவது போலவும் அவளுக்கு பலமுறை தோன்றியிருக்கிறது. லக்ஷ்மி அந்த வீட்டை நேசிக்கத் தொடங்கினாள். அந்த சமையலறையை, முற்றத்துச் செடிகளை, ஏன் சரஸ்வதியின் திட்டுகளை கூட அவள் நேசிக்க முயன்றாள். அந்த மண்ணில் தன் வேர்களை ஆழமாக பதிக்க அவள் மனதார விரும்பினாள். அந்த நாளும் வந்தது. ரோஹித் திரும்பப் போகிறான். ஏர்போர்ட்டுக்கு போக கார் வந்து நின்றபோது அவன் அவள் கைகளை பிடித்தான். அறையில் வைத்து அவளை கட்டியணைத்தான். லக்ஷ்மி, அம்மாவையும் அப்பாவையும் நல்லா பாத்துக்கோ. ரம்யாக்கும் ஒரு குறையும் வரக்கூடாது. அவன் நம்ம தங்கச்சி தானே? நான் உன்னை முழுசா நம்புறேன். சீக்கிரம் வர பாக்குறேன். கண்ணீரை கட்டுப்படுத்திக் கொண்டு சிரிக்க முயற்சி செய்தபடி அவள் சொன்னாள். நீங்க கவலைப்படாதீங்க. இது ஏன் வீடு தானே? இவங்க என் அப்பா அம்மா இல்லையா? நான் பாத்துக்கிறேன். நீங்க அங்க போய் சேர்ந்துட்டு ஃபோன் பண்ணுங்க. டாக்ஸி கண்மறைந்து போகும் வரை அவள் அந்த கேட் அருகிலேயே நின்றாள். அது தூரம் செல்ல செல்ல அவளுடைய இதயத்தின் ஒரு பகுதியும் அதனுடன் செல்வது போல் அவளுக்கு தோன்றியது. அன்று இரவு சாப்பிட்ட பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தபோது சரஸ்வதி சமையலறைக்கு வந்தாள். அவளது முகபாவம் முற்றிலும் மாறியிருந்தது. அவன் போயிட்டான். இனிமே அவன் நிழல்ல உட்காந்து சுகங்காணலான்னு நினைக்காத. அவன் அனுப்புற பணத்தோட திமிர இங்க காட்ட வேண்டாம். நாளையிலிருந்து வீடு வாசல் எல்லாத்தையும் கூட்டி துடைக்கிறது நீதான். சமையல் வேலையும் உனக்குதான். சும்மா உட்காந்து திங்க முடியாது. லக்ஷ்மி அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். சரஸ்வதியின் குரல் இவ்வளவு கனமாக ஒலிப்பதே அவள் அன்றுதான் முதல் முறையாக கேட்டாள். அடுத்த 2 வருடங்கள் அவள் 2 வாழ்க்கைகளை வாழ்ந்தாள். 1. இரவுகளில் ரோஹித்துடன் போனில் பேசும் சந்தோஷமான லக்ஷ்மி. 2. அந்த வீட்டில் சம்பளமில்லாத வேலைக்காரியாக அனாதை லக்ஷ்மி. நாள் அவளுக்காக விடியவில்லை. காலை 5 மணிக்கு எழ வேண்டும். வாசல் கூட்டி கோலம் போட வேண்டும். வீட்டை துடைக்க வேண்டும். எல்லாருக்கும் டீ கொடுக்க வேண்டும். ரம்யாவும் அவள் குழந்தைகளும் பெரும்பாலான நாட்கள் இங்கேயேதான் இருப்பார்கள். அவர்களுடைய அழுக்கு துணிகளை கூட லக்ஷ்மிதான் துவைக்க வேண்டியிருந்தது. சரஸ்வதி ஹாலில் சீரியல் பார்த்து கொண்டிருக்கும்போது லக்ஷ்மி சமையலறையில் புகையோடு போராடிக் கொண்டிருப்பாள். ஃபோன் மணி அடிக்கும்போது அவள் சமையலறையில் இருந்தோ அல்லது வாசல் கூட்டிக் கொண்டிருக்கும்போதோ புடவை தலைப்பு கையை துடைத்தபடி மூச்சிறைக்க ஓடி வந்து ஃபோனை எடுப்பாள். குரலில் உள்ள அழுகையையும் சோர்வையும் மறைத்து அவள் சிரித்துக்கொண்டே சொல்வாள். ஏங்க, நல்லா இருக்கீங்களா? இங்க எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. அம்மாவுக்கு பிரஷர் மாத்திரை வாங்கணும். ரம்யா வீடு கட்டுற வேலை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு அம்மா சொன்னாங்க. அவள் தனக்கென்று ஒரு சுடிதாரை கூட கேட்டதில்லை. சரஸ்வதியும் ரம்யாவும் கேட்ட பணத்தின் கணக்குகளை அவள் தன் கணவனிடம் சொல்லிக் கொண்டே இருந்தாள். யாரும் பார்க்காமல் பாத்ரூமிலோ அல்லது இரவு பாத்திரம் கழுவும் போதோ அவள் மட்டும் தனியாக அழுதாள். கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய்? எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தாயே, அது மட்டும் போதும் என்று அவளுக்கு அவளே சமாதானம் சொல்லிக் கொண்டாள். 2 வருடங்களுக்குப் பிறகு ரோஹித் திடீரென்று திரும்பி வந்தபோது அப்பா மாதவன் அவளை திட்டிக் கொண்டிருக்கும் சத்தம் கேட்டது. அவன் டாக்ஸியில் வந்து இறங்கியதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. கொஞ்சம் வேகமா செய்பொண்டு, மனுஷன் டீ குடிக்க நேரமாச்சு. இங்கே உட்காந்து தேய்னு தேய்ச்சிக்கிட்டு இருந்த போதுமா? மாதவனின் சத்தம் வாசல் வரை கேட்டது. ரோஹித் பையுடன் உள்ளே நுழைந்தபோது ஒரு கசங்கிய புடவையுடன் தலைமுடியை அள்ளி முடிந்தபடி குனிந்து தரை துடைத்துக் கொண்டிருந்த லக்ஷ்மியை கண்டான். அவள் தன் கைகளை புடவை தலைப்பில் துடைத்துவிட்டு அவனிடம் ஓடி வந்தபோதும் அந்த கண்களில் பயமும் ஆச்சரியமும் கண்ணீரும் ஒரு சேர நிறைந்திருந்தது. அவளை பார்த்ததும் ரோஹித் உறைந்து போனான். அவன் நினைவில் வைத்திருந்த லக்ஷ்மி இவள் அல்ல. கல்யாண நாளின் அந்த பழபழப்பு இல்லை. கன்னங்கள் ஒட்டி கண்கள் குழி விழுந்திருந்தன. புடவை பல இடங்களில் நிறம் மங்கியிருந்தது. கைகளில் வேலை செய்து காய்ந்து போன தழும்புகள். அவளை அணைத்துக் கொண்டு அறைக்கு அழைத்துச் சென்றபோது, நல்லா இருக்கியா என்று கேட்கக்கூட அவனுக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவளின் இந்த கோலத்தையும் கண்ணீரையும் நேரில் கண்டும் தன் கேள்வி அவளுக்கு ஒரு கேலியாக தோன்றிவிட்டால் என்ன செய்வது? அவன் கொண்டு வந்த பையை கீழே வைத்துவிட்டு கதவை மூடினான். அறையில் நிசப்தம். அவள் சிரிக்க முயற்சி செய்தாள். ஏங்க, திடீர்னு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு.
நான் டீ எடுத்துட்டு வரேன். அவள் திரும்ப முயன்றபோது அவன் அவள் கையை பிடித்தான். வேண்டாம். அவன் அவள் தலைமுடியை கோதினான். அவள் கண்களை துடைத்துக்கொண்டு சொன்னாள், உங்களோட இந்த அன்பு மட்டும் போதும். இந்த உலகத்துல வாழ எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அவன் அவளை தன் நெஞ்சோடு இன்னும் நெருக்கமாக அணைத்து கொண்டபோது அவள் கண்ணீருக்குள் ஒரு அனல் தெரிந்தது. அப்பா அப்படி சொன்னதுல என் பொண்ணுக்கு வருத்தமா? அவன் மெல்ல கேட்டான். இல்லீங்க, என் கூட நீங்க இருக்கீங்கள, அதெல்லாம் அப்பா பாசத்துல சொல்றதுதானே. அப்பாவும் அம்மாவும் இருந்தும் இந்த வீட்டில் அவள் தனியாக இருக்கிறாள் என்பதை அவளது வார்த்தைகளின் நடுக்கம் ரோஹித்துக்கு உணர்த்தியது. இத்தனை நாள் போனில் பேசியபோது கூட அவள் இங்கிருக்கும் எந்த பிரச்சனையையும் தன்னிடம் சொன்னதில்லை என்பதை அவன் உணர்ந்தான். உடுத்திக்கொள்ள ஒரு நல்ல புடவை கூட அவளிடம் இல்லை. நான் அனுப்புற பணம் எல்லாம் என்னாச்சு? இவளை இந்த நரகத்துல தள்ளிட்டு தானே நான் அங்க கஷ்டப்பட்ட? அவள் தலை கோதிய போது ரோஹித் அவள் கழுத்தின் பின்னல் இருந்த கருப்புத் தழும்பை பார்த்தான். லக்ஷ்மி, கழுத்துல என்ன இந்த காயம்? அவள் மௌனமாக இருக்க அவன் மீண்டும் கேட்டான். அவள் விம்மியபடி சொன்னாள். அது கவரிங் நகை போட்டதால. ரோஹித்தின் நெஞ்சில் ஒரு இடி இறங்கியது. அவன் அவள் கழுத்திலிருந்து சங்கிலியை பிடித்து பார்த்தான். அது தங்கமல்ல. அப்போ உன் தாலிச்சங்கிலி? அவள் முகம் தாழ்த்தினாள். கண்ணீர் அவன் கையில் சொட்டியது. அது அது ரம்யா வீட்டுக்கு மாடி போடும்போது பணம் பத்தலன்னு அம்மா அடகு வச்சாங்க. யார்? அவனது குரல் கனத்தது. அம்மாவா? என்கிட்ட கேட்காம என் பொண்டாட்டி தாலிய அடகு வைக்க அவங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? நீ வா, இப்பவே அம்மா கிட்ட கேட்கணும். அவன் கோபத்தில் எழுந்தான். ஆனால் அவள் அவன் காலை பிடித்து கொண்டாள். வேண்டாம் இங்க, நீங்க போயிட்டா அப்புறம் இத சொல்லிதான் என்னை இன்னும் திட்டுவாங்க. அம்மா கூட அவங்க மகளும் சேர்ந்துப்பாங்க. நான் இங்க தனியா இருக்கேன். என்னை இன்னும் கஷ்டப்படுத்தாதீங்க. அவள் உடைந்து அழுதாள். ரோஹித் தளர்ந்து கட்டிலில் அமர்ந்தான். அவனது கையால் ஆகாத்தனம் அவனை சுட்டது. நீ இப்படி எல்லாத்துக்கும் வாயில்லாம பூச்சியா இருந்ததுனாலதான் எல்லாரும் உன் தலையில ஏறுறாங்க. அவன் லக்ஷ்மியை குற்றம் சாட்டினான். ரம்யாவுக்கு இதுல என்னங்க சம்பந்தம்? அவ அவங்க வீட்ல இல்லையா? நீங்க வர்றீங்கன்னு தெரிஞ்சு நேத்துதான் அவங்க வீட்டுக்கு போனான். மத்த நேரமெல்லாம் இங்கதான் இருப்பா. இதுவும் என் வீடுதான்னு என்கிட்டயே சொல்லுவான். அடடா, அம்மாவும் மகளும் நாம நினைச்சதை விட பெரிய ஆளுங்க போல இருக்கே. ரோஹித் தனக்குத்தானே நொந்து கொண்டான். வெளியே போயிருந்த சரஸ்வதி திரும்பம் சத்தம் கேட்டது. கதவு மூடியிருப்பதைக் கண்டு அவர்கள் கத்தினார்கள். யாரடி உள்ள? நான் இல்லாத நேரம் பார்த்து எவனையாவது உள்ள கூட்டிட்டு வந்துட்டியா? வெளியே வாடி. ரோஹித் கதவை திறந்து வெளியே வந்தான். அவன் முகம் கோபத்தில் இறுகியிருந்தது. தன் முகத்தை பார்த்ததும் சாணியை மிதிப்பது போலான அம்மாவின் முகம் அடுத்த நொடிய மாறுவதை அவன் கவனித்தான். ஐயோ மோனே, நீ எப்போ வந்த? ராத்திரிதான் வருவேன்னு சொன்னியே. நான் சும்மா நம்ம ஷாஃபியை பார்த்துட்டு வரலான்னு போனேன். உடம்புக்கு ஒண்ணுமில்லையே. அந்த பாசத்தைக் கண்டு அவனுக்கு குமட்டி கொண்டு வந்தது. அவர் எங்க போயிருக்காரு? ரோஹித் அப்பாவை தேடினான். யாரு? உன் அப்பனா? அந்த மனுஷன் ஒன்னுக்கும் உதவாத ஆளு. எங்க போய் தொலைஞ்சாரோ? நான் பார்த்தேம்மா. நான் வரும்போது அப்பா எங்கதான் இருந்தாரு. லக்ஷ்மியை திட்டிக்கிட்டு இருந்தாரு. அப்படியா? இங்க நின்னுட்டு இருந்தாரா? அப்புறம் எங்க தண்ட போனாரு? வரட்டும், கச்சேரி இருக்கு. கொஞ்ச நேரத்தில் ரம்யாவும் வந்துவிட்டாள். அண்ணனை கண்ட சந்தோஷத்தில் கட்டிப்பிடித்தாள். ஏன்னா வந்துட்டு எனக்கு ஃபோன் கூட பண்ணல என்று சினுங்கினாள். ஆனால் அறையின் மூலையில் மௌனமாக நின்ற லக்ஷ்மியை அவள் ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. ரோஹித்துக்கு அந்த வீட்டில் மூச்சு முட்டியது. பைக்கை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். நேராக முருகன் டீ கடைக்கு. அப்பா அங்கேதான் இருப்பார் என்று அவனுக்கு தெரியும். கடையின் பின்னால் இருந்த பெஞ்சில் தெருவை பார்த்தபடி பீடி புகைத்து கொண்டு அமர்ந்திருந்தார் மாதவன். அவன் அருகில் சென்று அமர்ந்தான். அப்பா? மாதவன் திடுக்கிட்டு திரும்பினார். டேய், நீ எப்ப வந்த? கொஞ்ச நேரமாச்சு. மாதவன் தலைகுனிந்தார். புகையை ஆழமாக இழுத்து வெளியே விட்டார். எல்லாம் தெரியும் யா. அப்புறம்? ரோஹித்தின் குரல் கோபத்தில் நடுங்கியது. உங்க கண் முன்னாடிதானே அவங்க அந்த பொண்ண அப்படி நீங்களும் சேர்ந்து திட்டுறீங்க. என்னால நம்பவே முடியல. மாதவன் அவன் கைகளை பிடித்தார். அந்த கண்கள் கலங்கியிருந்தன. டேய், எல்லாம் தெரிஞ்சும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்குடா. அந்த பாவம் குழந்தை படுற கஷ்டத்தை பார்க்க முடியல. ஆனா உன் அம்மாவை உனக்கு தெரியாதா? நான் ஒரு வார்த்தை பேசுனா அவளும் அவன் மகளும் சேர்ந்து என்னை நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. நான் ஒன்னுக்கும் உதவாதவனே எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட பல தடவை சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணுதான் தடுத்துச்சு. ஏங்க மனச கஷ்டப்படுவாரா அங்கிள்? எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிடுச்சு. ரோஹித்தின் கண்கள் கலங்கின. சொந்த அப்பாவின் கையாலாட்டத்தனம் அவனை தளரச் செய்தது. இரவு சாப்பாடு சாப்பிட எல்லாரும் ஒன்றாக அமர்ந்தனர். லக்ஷ்மி பரிமாறினாள். ரோஹித் கொண்டு வந்த பெட்டிகள் ஹாலிலேயே இருந்தன. டேய், அந்த பெட்டியை திற. ரம்யாவுக்கு என்னென்ன கொண்டு வந்திருக்கன்னு பார்க்கணும், சரஸ்வதி சொன்னாள்.
ரோஹித் தயக்கத்துடன் பெட்டியை திறந்தான். சரஸ்வதி அதிலிருந்து விலை உயர்ந்த பர்ஃப்யூம் சாக்லேட்களை எடுத்தாள். இதெல்லாம் ரம்யாவுக்கு, அவளுக்கு பிடிச்ச பிராண்ட். அம்மா, அது லக்ஷ்மிக்காக நான். ரோஹித் சொல்ல ஆரம்பித்தான். அவளுக்கா? அவளுக்கு இந்த பர்ஃப்யூம் எல்லாம் பிடிக்காது. அவளுக்கு சாம்பிராணி வாசனையும் வேர்வ வாசனையும் தான் பிடிக்கும். இல்லடி? சரஸ்வதி லக்ஷ்மியை பார்த்து ஏளனமாக சிரித்தாள். ரம்யாவும் சேர்ந்து சிரித்தாள். லக்ஷ்மி ஒன்றும் பேசாமல் தரையை பார்த்தபடி நின்றாள். அவள் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் தரையில் விழுந்தது. அதைக் கண்டதும் ரோஹித் கோபத்தில் எழுந்தான். எனக்கு வேண்டாம் இந்த சாப்பாடு. அவன் கைகழுவி விட்டு அறைக்கு சென்று விட்டான். பார்த்தியா, அவன் வந்ததும் இவ அவனை மாத்த ஆரம்பிச்சிட்டா. இவ இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சதிலிருந்து வீட்டோட நிம்மதியே போச்சு. சரஸ்வதி முணுமுணுத்தாள். வீட்டு வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு இரவு தாமதமாகத்தான் லக்ஷ்மி அறைக்கு வந்தாள். அதுவரை அவன் அவளுக்காக காத்திருந்தான். குளித்துவிட்டு அதே பழைய புடவையை கட்டத் தொடங்கிய அவளிடம் அவன் பையிலிருந்து ஒரு புதிய பச்சை நிற பட்டுப் புடவையை எடுத்துக் கொடுத்தான். நல்ல புடவையா இருக்கு, விலை அதிகமா இருக்கும், வீட்ல உடுத்தி வீணாக்க வேண்டாம் என்று முன்பு எப்போதோ அம்மா சொன்னது அவன் காதில் ஒலித்தது. இத நீ கட்டு, உனக்காக தான் கொண்டு வந்தேன். அவன் வற்புறுத்தி அதை கட்ட சொன்னபோது தன் மனைவியை முதலிரவில் கண்டதை விட அழகாக இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. இருளின் மறைவில் தன் நெஞ்சில் தலை வைத்து படுத்திருந்த அவளின் மௌனத்தை கலைத்து அவன் காதில் மெல்ல கேட்டான். உன்னை இங்க தனியா விட்டுட்டு போனதுக்கு இந்த ஏட்டன் மேல உனக்கு கோபமில்லையா லக்ஷ்மி? அதுக்கு எனக்கு இந்த ஜென்மம் பத்தாதுங்க. அவள் அவன் நெஞ்சில் முகம் புதைத்தபடி செல்லமாக கடித்தாள். எனக்கு நீங்க மட்டும் போதும். அதுக்குதான் கடவுள் என் அப்பா அம்மாவை சீக்கிரம் கூப்பிட்டுக்கிட்டு உங்களுக்கு பதிலா உங்களை எனக்கு அனுப்பினான் போல. அதை கேட்டதும் அவன் அவளை இறுக அணைத்துக் கொண்டான். கொஞ்ச நேரம் மௌனத்திற்கு பிறகு அவன் சொன்னான். நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? காலையிலேயே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா சந்தோஷமான விஷயத்த சொல்லும்போது அதை ஏற்றுக்கிற மனசும் சந்தோஷமா இருக்கணும்ல. நான் திரும்பி போகும்போது என் கூட நீயும் வர. கம்பெனி மாறிட்டேன். அங்க எனக்கு ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இருக்கு. விசா பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இனியாவது உன் கண்ணீர் இந்த மண்ணுல விழாம நான் பாத்துக்கணும். அவன் அவளுடைய மகிழ்ச்சியான முகத்தை எதிர்பார்த்தான். அதைக் கேட்டதும் அவள் எழுந்து கட்டிலில் அமர்ந்தாள். ஜன்னல் வழியே வந்த மெல்லிய நிலா வெளிச்சத்தில் அவள் முகத்தை அவன் கண்டான். அந்த கண்கள் நிறைந்திருந்தன. நீ அழுறிய லட்சுமி? உனக்கு சந்தோஷமா இல்லையா? இந்த நரகத்திலிருந்து உனக்கு விடுதலை வேண்டாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சந்தோஷத்துல தான் கண்ணு கலங்கிருச்சு. ஆனாலும் நான் வரலைங்க. லக்ஷ்மி, உனக்கு என்ன பைத்தியமா? இத்தனை நாள் அனுபவிச்சது பத்தாதா? அவன் அதிர்ச்சியுடன் கேட்டான். உங்களுக்கு புரியாதுங்க. சிறிது நேரம் மௌனத்திற்குப் பின் அவள் தொடர்ந்தாள். அப்பா அம்மா இல்லாதவங்களுக்குத்தான் அதோட வலி தெரியும். அனாதை இல்லத்துல ஜன்னல் வழியா நான் ஒரு குடும்பத்துக்காக ஏங்கி அழுதுருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அப்பா இருக்காரு, உசுரா நேசிக்கிற கணவர் இருக்காரு. எவ்வளவுதான் திட்டுனாலும் அம்மா அம்மா தானே. உங்க அம்மா என்ன அம்மா இல்லையா? உங்க அப்பா என்னப்பா இல்லையா? இந்த வீடு என்னோடது. அவங்கள தனியா விட்டுட்டு நான் எப்படி? அவங்க காலம் முடிகிற வரையாவது அந்த திட்டையாவது நான் அனுபவிச்சுக்கிறேன. இதை விட ஒரு அனாதை பொண்ணுக்கு என்னங்க வேணும்? தயவு செஞ்சு என்ன அதுல இருந்து பிரிச்சிடாதீங்க. அவள் அழுது கொண்டே அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். ரோஹித் ஸ்தம்பித்து போனான். இது முட்டாள்தனன அல்ல, அடிபணிதலும் அல்ல. இது அனாதைத்தனத்தின் ஆழத்திலிருந்து முளைத்த வேர்கள். ஒரு குடும்பம் என்ற அமைப்பு மீது அவள் வைத்திருக்கும் தீராத தாகம். இப்போது அவளுக்கு வேர்கள் இருக்கின்றன. அது அழுகிப்போன வேர்களாக இருந்தாலும் வேர்களே இல்லாததை விட அது மேல் என்று அவள் நம்புகிறாள். அவனுக்கு தெரியும், வாழ்க்கையில் வேறு எந்த பெண்ணாலும் இவளுக்கு ஈடாக முடியாது. இவளைப் போல இவள் ஒருத்தி மட்டுமே இருக்க முடியும். லக்ஷ்மி, அடுத்த ஜென்மத்திலையும் நீ என் பொண்ணாவே பிறக்கணும். அதை வேற சொல்லணுமா? அடுத்த ஜென்மம் மட்டுமில்ல, இனி வர எல்லா ஜென்மத்திலையும் நான் உங்க பொண்டாட்டிதான். அவன் அவளை இறுக புணர்ந்தான். ஒரு புதிய தீர்மானம் அவன் மனதில் பிறந்திருந்தது. அடுத்த நாள் காலை டீ குடிக்கும்போது ரோஹித் எல்லோரிடமும் சொன்னான். எனக்கு 10 நாள் தான் லீவு. நான் அவசரமா திரும்ப போகணும். சரஸ்வதியின் முகம் மலர்ந்தது. அப்பாடா, அப்போ 10 நாள்ல போயிடுவான். நீ அனுப்புற காசுலனா இந்த குடும்பம் எப்படி நடக்கும்? ரம்யா வீடும் முடியல. ரோஹித் ஒன்றும் பேசவில்லை. அந்த 10 நாட்களும் அவன் லக்ஷ்மியின் நிழலாகவே இருந்தான். அவளை சமையலறையில் தனியாக விடவில்லை. எந்த வேலையையும் தனியாகச் செய்ய அனுமதிக்கவில்லை. ரம்யாவை அழைத்து அவள் அடகு வைத்த தாலிச்சங்கிலியை மீட்டுக் கொண்டு வந்தான். பணம் கொடுத்தது ரோஹித்தான். சரஸ்வதியிடம் அதைப் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அந்த வீட்டின் சூழல் மிகவும் இறுக்கமாக இருந்தது. அம்மாவும் மகளும் அவனிடம் அதிகம் பேசவில்லை. 10வது நாள் காலை யாத்திரை சொல்ல எல்லோரும் ஹாலில் நின்றனர். டாக்ஸி வர நேரமாகியிருந்தது.
சரஸ்வதியின் முகத்தில் ஒரு சோகம் கலந்த சந்தோஷம் தெரிந்தது. ரோஹித் தன் பைகளுடன் ஹாலுக்கு வந்தான். பிறகு அந்த பைஃப்லை திரும்ப தன் அறைக்கு கொண்டு போய் வைத்தான். டேய், என்னடா பண்ற? டாக்ஸி வந்துரும், சரஸ்வதி அக்ஷமையோட கேட்டாள். ரோஹித் திரும்பி ஹாலுக்கு வந்தான். லட்சுமியின் தோள் மீது கை போட்டு அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து நிறுத்தினான். நான் திரும்பி போகலேம்மா. என்னது? சரஸ்வதியும் ரம்யாவும் ஒருமிக்க கத்தினர். இல்ல, கம்பெனி மாறல, நான் வேலைய ராஜினாமா பண்ணிட்டேன். ஊர்லயே ஏதாவது வேலை தேடிக்கிட்டு இனிமே இவ கூட எங்கே இருக்கிறது தான் என் முடிவு. சரஸ்வதியின் முகம் வெளுத்து போனது. டே, என்னடா சொல்ற? அப்போ பணம்? ரம்யா வீடு, அவ வீட்டை பார்க்க அவ புருஷன் இருக்கான். இனிமே இந்த வீட்டு செலவை நான் பாத்துக்கிறேன். ஆனா என் மனைவி இங்க சமையல் கட்டல மட்டும் கிடக்க கூடாது. அவளுக்கும் எனக்கும் இந்த வீட்ல சமமான மரியாதை இருக்கணும். சரஸ்வதியின் முகம் கோபத்தில் சிவந்தது. முக்கிய வருமானம் நின்றுவிட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக இனி இந்த வீட்டில் தன் அதிகாரம் செல்லாது என்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். மாதவன் மட்டும் ஒன்றும் பேசவில்லை. அவர் மெதுவாக எழுந்து உள்ளே போனார். திரும்பி வந்தபோது அவர் முகத்தில் பல வருடங்களுக்குப் பிறகு முதல் முறையாக ஒரு நிஜமான புன்னகை தெரிந்தது. லக்ஷ்மி ரோஹிட்டின் கையை இறுக்கமாக பிடித்திருந்தாள். அவன் முகத்தை ஒரு ஆராதனையுடன் பார்த்தாள். அவள் கண்கள் நிறைந்தொழுகி, அதிகாரத்தின் சமநிலை மாறியிருந்தது. அவளை அந்த இடத்திலிருந்து பிடுங்கி எறிய முடியாது என்று புரிந்து கொண்டபோது அவளுக்கு நிழல் தர, அவளுடைய வேர்களுக்கு உரமாக இருக்க அவன் தன்னைத் தானே பிடுங்கி அங்கே நட்டுக்கொண்டான். அந்த வீடு இப்போது அமைதியாக இருக்கிறது. ரோஹித் டவுனில் உள்ள வங்கியில் வேலைக்கு செல்கிறான். சரஸ்வதியின் சத்தம் இப்போது சமையல் அறையில் அதிகம் கேட்பதில்லை. ரம்யாவின் வருகையும் குறைந்துவிட்டது. மாதவன் இப்போது சாயங்காலங்களில் முருகன் டீ கடைக்கு பதிலாக சொந்த முற்றத்தில் அமர்ந்து லக்ஷ்மி கொடுக்கும் டீயை குடிக்கிறார். சந்தியா காலத்தில் முற்றத்து மல்லிகை செடிக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த லக்ஷ்மியை ரோஹித் பின்னாலிருந்து வந்து கட்டிக்கொண்டான். அவள் வயிறு லேசாக தெரிந்தது. அவன் தோளில் சாய்ந்து கொண்டு அவள் சொன்னாள், ஏங்க, நம்ம குழந்தைக்கு நான் பேர் யோசிச்சு வச்சிருக்கேன். அவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டான். என்ன பேரு? ஆஷா. அவள் சிரித்தாள். இப்போது அவள் கண்ணீரில் சூடு இல்லை, மாறாக ஒரு இதமான குளிர்ச்சியான சந்தோஷம் அதில் நிறைந்திருந்தது. இறுதியாக அவளுடைய வேர்கள் இந்த மண்ணில் ஆழமாக படர்ந்திருந்தன.